ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரே டென்ஷனுங்க. என்னடா டென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக வந்து டென்ஷன் இருந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ராஜேஸ்வரியே வந்து மல்லி வந்து பழி வாங்கிட்டாலே, இவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க. எதுக்குடா பழி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஃபுல்லாக வந்து அவ செஞ்சுட்டு அதில் வந்து அந்த சாப்பாட்டில் வந்து மிளகாத்தூள் உப்பை மட்டும் கலக்கன்னு தானே என்னுடைய இது. நான் வந்து என்ன வந்து பண்ணேன், அதில் வந்து என்னுடைய தப்பு வந்து என்ன இருக்குது, அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு 100 கிராம் மிளகாத்தூளும் ஒரு 100 கிராம் உப்பும் வந்து சேர்த்து வந்து போட்டேன். இதில் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இதில் வந்து என்ன இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தரும் வந்து வாயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபுட்டுலேயும் வந்து சோத்தில் கூட வந்து 100 கிராம் உப்பு வந்து போட்டுக்கிறாங்கன்னா அவங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஃபுட் லவராக வந்து இருந்திருப்பாங்க. உப்பை வந்து எவ்வளோ வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து இதில் ஃபுட்டில் வந்து உப்பை வந்து சேர்த்துட்டு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், எது தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆடா, இதை வந்து தெரிஞ்சிக்காமல் நம்ம மல்லி இருந்துட்டு தப்பு மேலே தப்பாக பண்ணி வந்து நம்ம மல்லியவே வந்து தப்புன்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரே கோவங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து எதுவுமே நான் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க தாங்க அங்கே குசும்புத்தனமே பண்ணது. இந்த ஃபுட்டை வந்து எல்லாத்தையுமே கூச்சி வச்சுருக்கா, அடுக்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது வந்து நம்ம ரஞ்சிதா தான். யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட. அவங்கக்கிட்ட சொன்னதும் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சும்மாவே வந்து ஹீரோயிஸ்ட்டை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் இருந்துட்டு உப்பை கொட்டு மிளகாத்தூளை கொட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாரி 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 கொட்டிட்டாங்க. வாரி கொட்டினதும் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கே வாரி கொட்டுற மாதிரி வந்து வந்துருச்சு. முதல்ல வந்து என் அக்கா தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் வந்து இன்னொருத்தரையும் வந்து நான் வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடணுன்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து என் அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து வந்து நமக்காக வந்து சாப்பாடு போட்டாங்களா, ஆனால் இப்போ வந்து அவங்களுக்காக வந்து நம்ம வந்து சாப்பாடு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து நம்ம ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. டேய், முதல்ல நீங்கள்லாம் எந்திரிங்க, இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாரு. அப்படி சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடி வயிற்றில் புளியை கலக்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து பயங்கரமான வந்து ஒரு பீதி வந்து கிளம்புதுங்க. என்னடா இது, நம்மளே வந்து என்ன ஃபுட்டு நல்லா இருந்ததில் வந்து சாப்பாடு நல்லா இருந்ததில் வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே வந்து போட்டு கெடுத்து விட்டோமே, இப்போ வந்து நம்மளே வந்து இந்த சாப்பாடை வந்து சாப்பிட சொல்கிறானே, இவனுக்கு என்ன அறிவுக்குன்னு எதனா கெட்டு போச்சா? டே, உங்களுக்காக அது பண்ணதுடா, இதை வந்து நீ வந்து திட்டணும், மல்லியை திட்டணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து பண்ண வேலைடா இதெல்லாம். ஆனால் கடைசியில் என்னவே வந்து சாப்பிட வச்சிட்டிங்களாடா அப்படின்ற நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஷும் ரஞ்சிதாவும். அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.